சிம்மராசி மக நட்சத்திரம், பூசா பூர நட்சத்திரம், உத்திரம் 3மே டாப்பாக இருக்குது. எதிர்பார்க்காத பண வரவுகள் வரும், புது தொழில் வரும், புது தொழில் உருவாக்குவீங்க, வேறு புது தொழிலில் ஒரு லாபத்தை எடுக்கணும்னு நினைப்பீங்க, எடுப்பீங்க. இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, எப்போ நடந்த பிரச்சனை அந்த இடத்தோட குழப்பம், அந்த இடத்துல வழி போய் அதில் ஒரு லாபத்தை வரக்கூடிய நிலைமை, எடுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு வந்துடும். அந்த சிம்மராசி நேயர்களுக்கு இன்னும் ஒரு பலன் இருக்குது. அது இல்லாமல் இவங்க பணம் போட்டது சில விரயங்கள் ஏற்படும், ஆனால் அந்த விரயத்தில் லாபத்தை உருவாக்கக்கூடிய நிலைமை வந்துடும். அது இல்லாமல் கல்வித்துறையில் இருக்கவங்க மேன்மை பெறுவாங்க. அது இல்லாமல் ப்ரொமோஷன்ஸ் இருக்குது. ப்ரொமோஷன் எதிர்பார்க்காதவங்க அவங்களுக்கு கிடைக்கும், மேன்மை அடையும், எதிர்பார்க்காத நிகழ்வுகள் நடக்கும். அரசியல்வாதி பெரிய பலம். அது இல்லாமல் பல பிரச்சனைகளை உருவாக்கி அந்த பிரச்சனைகளை மாட்டினாலும் அந்த பிரச்சனைலேருந்து வெளியே பலு கொண்டு எல்லாத்தையும் செஞ்சு செயல் பண்ணி வழியாக்கக்கூடிய நிலைமை இந்த சிம்மராசியில் ஏற்படும். நல்ல பலன் காத்திருக்கு. அது இல்லாமல் வெற்றி மேல் வெற்றி குவியத்துக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு வந்துன்னு இருக்குது. லாபத்தில் குரு தனித்து நின்று எல்லாத்தையும் பார்த்துட்டார். அதனால் சுக்கிரன் 2ஆம் இடத்துல போகிறப்போ இடம் வாங்கக்கூடியது, புது வாகனம் வாங்கக்கூடியது, அது இல்லாமல் புது இடத்துக்கு புது ஊருக்கே போயிடலாம், புது வழியாக நம்ம எல்லாமே செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் மேல் நோக்கி நிற்கும். சிம்மத்துக்கு மிகப்பெரிய பலம் காத்திருக்கு. அது இல்லாமல் சிவ வழிபாடு பண்ணுங்க. நீங்களும் விநாயகரை வேண்டது நல்லது. அது இல்லாமல் குரு வழிபாடாக போங்க. குரு வழிபாடாக போகிறப்போ எல்லா பலனும் உங்களுக்கு காத்திருக்கு.